வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. பெரிய ஹீரோ படமே 4 நாள் ஒன்றா பெரிய ஹிட் அப்படின்னா 1000 கோடி வசூலுங்கிறான், 2000 கோடி வசூலுங்கிறான், ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆடியன்ஸை வந்து அப்படி மைண்ட் செட் பண்ண துப்பாக்கி தூக்கி சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இதுதான் இது இப்போ இதுதான் இது பாருங்க பாருங்க பாருங்கன்ட்டு புஷ் பண்ணுறது. சின்ன படங்களா எடுக்கும்போது வந்து இப்போ ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணலையா, அதை காரணம் பெரிய ஹிட்டு கொடுத்தாங்கல்ல. இயக்குனர் ராசமோகன் படங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரை உங்களுக்கும் அவருக்கும் நட்பு பற்றி அவனை சொன்னாவே வந்து கண் கலைஞர் மக்கள் இயக்குனர்னா ராசுமார் வந்து 10 டைரக்டரையும் அழுக வச்சு தான் நடிக்க வச்சாப்புல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் குட் டைரக்டரு. அந்த இடத்த பூர்த்தி பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டான டைரக்டர் வரல. ஸோ அதே மாதிரி நீங்கள் இயக்குனராக பல படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு டெக்னாலஜி எல்லாமே. ப்ரொடக்ஷன் வைஸ் ஆகட்டும், டேரக்ஷனுக்கு எல்லாமே ஈஸியாகிடுச்சு. மேபி இந்த ஒரு விஷயம் எனக்கு அப்போவே கிடச்சிருந்தா இன்னும் நான் பிரம்மாண்டமாக நல்ல படம் பண்ணியிருப்பேன். இல்லைம்மா, எப்போ இருந்தாலும் என்ன இப்போ என்ன டெக்னிக்கல் தான் மாறிக்க தவிர நீ எமோஷன் நான் பண்ணுற கதைகள் அது அதே அம்மா தான், அதே லவ் தான், அதே பாசம் தான், அதே இதுதான், அதே காமெடி தான், எல்லாமே அப்படித்தான் எடுக்கிறாங்க. என்ன அவங்க ஷார்ட் டிவிஷன்லேருந்து இப்போ டெக்னீஷியன் கேமரா சைடு, லென்ஸ் லைடு, இது வந்து எது எக்யூப்மெண்ட்டு மாறி இருக்குது, அவ்வளோதான் அட்வான்ஸ். முதல்ல ஃபிலிம் மேக்கர் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு, அதுக்கிடையே இப்போ டிஜிட்டல் மேக்கர் தான். ஃபிலிம் மேக்கரே எல்லாம் போயிட்டானே. கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ நம்ம பார்க்க முடியாது எங்கேயுமே. இல்லையே, அதுதான் போச்சு. அதான் புறா கூண்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து வேறு வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டு அப்படியே வந்து இப்படி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி சாப்பாடு மாதிரி எல்லாமே டக்கு டக்குன்னு அதே மாதிரி அவனும் போய் சேர்ந்துடுறானு. பட்டதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுல்ல. எல்லாம் பட்டு அழிஞ்சு வந்து ஐயோ நான் இப்படி இருக்கலாம், எங்கள் அப்பா கூட இப்படி இருந்துக்கலாம், தாத்தா கூட இருக்கலாம், என் பிள்ளைகளை இப்படி வளர்த்துருக்கலாம், தான் பிள்ளைனால அவன் அவதிப்படுவான். அந்த நிலமை வரும்போது அவனுக்கு அதை ரியலைஸ் பண்ணுவான். நாங்கள் பாசிட்டிவாக முடிச்சிருக்கோம். அதனால் வந்து இந்த கதை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் மனதில் ரொம்ப ரீச்சாக இருக்கும். ஒன் இந்தியா தமிழ் ஃபிலிம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணல் நம்ம கூட இணைஞ்சிருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிட்டத்தட்ட நம்ம சிவகுமார் சாருக்கு அடுத்து தமிழ் சினிமாவுடைய ஒரு மார்க்கண்டேயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல படங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இயக்குனர் ஆகட்டும், அதுக்கு பிறகு நடிகராக தொடர்ந்து நம்மளாம் இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் மற்றும் நடிகர் ராஜ் கபூர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்னா புதுசாக வந்து மார்க்கண்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பழசுக்கு ஓட்டிங்களே நீங்கள். இல்லை, நீங்கள் அதே நாங்கள் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். அதே பார்த்தாலுமே இதே இளமையோட அதே கம்பீரத்தோட இருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்கள பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சினிமாவில் பார்க்குறப்ப அதே டெரர் லுக் கூட இருக்கீங்க. ஸோ என்னை மாதிரி யாராச்சும் பயந்துருக்காங்க? ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டேன். இப்போ ரொம்ப அமைதியாகிட்டு டெரர் லுக்கெல்லாம் இப்போ இல்லை. சொல்லுங்கள் வேற என்ன? இல்லை, பப்ளிக் இந்த மாதிரி உங்களை பார்த்து யாராச்சும் வெளியில் பார்த்து பயந்துருக்காங்களா? இல்லை, பப்ளிக்கில் நம்ம அப்படி நடந்துக்கணும். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால வந்து எல்லோரும் என்னை பார்த்தா வந்து தாடி கீடியெல்லாம் வச்சுட்டு ஒரு ரகடாக இருப்போம், சட்டையெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி இருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒர்க் கான்சன்ட்ரேஷனே தவிர வேறு யார் மேலேயும் வந்து இது பண்ண ஒர்க்கு முடிஞ்சோன்னா எல்லாம் ஜாலியாக இருப்போம், ரொம்ப ஜாலியாக இருப்போம் நம்ம. ஓகே, நார்மலாக யதார்த்தமான மனிதன். ஆமாம், எல்லாம் நார்மல். எல்லா ஹீரோவோடய ஒர்க் பண்ணியாச்சு. அவங்க கூட எல்லாம் ஜாலியாக தான் இருப்பேன் இன்ன வரைக்கும். அந்த டச்சில் ஓகே. பட் உடம்பு அப்படியே ஆரோக்கியமாக ஃபிட்டாக வச்சுருக்கீங்களே, என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி என்ன சீக்ரெட் இருக்குது? ஒன்றுனா நாங்கள் தெரிஞ்சு போகலாம். ஒன்று தெரிஞ்சுக்கலாம், வயசாகி போச்சு. அது இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து தாங்க அதில் டப்புன்னு சினிமாவில் இருக்க எல்லா பேரும் போய்கிட்டு இருக்கானுங்க. அதனால் நம்ம உடம்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாக்கிங்கு, டயட்டு அந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ உடம்பு இனிமேல் நம்ம குடும்பத்துக்காக கொஞ்சம் நல்லா பாத்திரமா வச்சுக்கிட்டு இப்படி வண்டியை ஓட்டிக்கலாம். ஓகே சார். ஸோ நிழற்குடை, ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் ஷேடில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் காரணம் இல்லாமல் ஒரு படத்தை கமிட் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக அதில் ஒரு வேல்யூபிள் ரீசன் இருக்கும். இந்த படத்தில் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது ஒன்றும் கிடையாது. நிழற்குடை வந்து ஆரம்பிக்கும் போது ராஜா டைரக்டர் வந்து அதிகமான்ட்டு என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க அவங்க. ஸோ அந்த கான்செப்டை வந்து சொன்னார். ஒரு மெசேஜ் உள்ள ஒரு சப்ஜெக்ட்டுங்கனால வந்து சின்ன பட்ஜெட்டில் எதாவது பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கு உட்காந்து ஸ்கிரிப்ட் எல்லோரும் உட்காந்து பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு சின்ன கேரக்டர், அதுக்கு எல்லாமே வந்து ஒரு தேவயானியை மாத்திரம் மெயினாக வச்சுட்டு இந்த கேரக்டர் குழந்தை தேவயானி. இப்போ இன்றைக்கி நடைமுறையில் நாட்டுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு என்ன சொசைட்டிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்ததுனால வந்து அது சீரியஸாக உட்காந்து ரொம்ப அழகாக பொயட்டிக்காக வந்து அருமையாக எடுத்துருக்காப்புல. ஸோ நான் நிழற்குள்ளே நடிக்கிற காரணம் வந்து
நட்புன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த கேரக்டர் அந்த கதைக்குள்ளே கொஞ்சம் இன்வால்வ் ஆனாலும் இதில் நம்ம இருந்தால் நல்லாயிருக்கு, நம்ம பங்கு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. இதுலேயும் நீங்கள் நெகட்டிவ் ஷேடு தானே? நெகட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் மாதிரி தெரியும். ஆனால் வந்து என்னால் தான் ஒரு சால்வேஷன் கிடைக்கும். அது அந்த மாதிரி வந்து வரும். அவன் ஆசைப்பட்டது வந்து ஒரு ஆஃபீஸில் நான் வந்து ஜிஎம்மாக இருக்கும்போது அந்த ஜிஎம்முக்கு வந்து அடிபணிஞ்சு அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான், என்னை வந்து வில்லனாகவே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். பட் நான் வந்து கிளைமேக்ஸில் நான் தான் அவனுக்கு வந்து அப்ராடு போகிற அளவுக்கு வந்து நான் தான் வந்து அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து கிளைமேக்ஸில் வந்து நான் அதை வந்து சொல்லி புரிய வைப்பேன். அது மாதிரி ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான். ஓகே. ஸோ இந்த படத்தோடைய டீசர் ட்ரெய்லராக நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த குழந்தை வளர்ப்பு இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்ணோட்டலாம் தெரிஞ்சது. நீங்கள் பல தலைமுறையாக நீங்கள் இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில். இந்த பேரண்ட்ஹுட் அப்படின்றது இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குது, மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, இது வந்து ஓடுறானே, அவனை வார்டில் ஓடுறானே. வந்து நம்ம வந்து ஒரு கூட்டு குடும்பம்னா எப்படி இருக்கும், அதோட யதார்த்தம் இருக்கும். இப்போ நம்ம ஹஸ்பண்டை இப்போ வேலைக்கு போனால் கூட தாத்தா பாட்டி பார்த்துக்குருவாங்க. அந்த ஜென்ரேஷன் வந்து அந்த தாத்தா பாட்டி பேரன் கூட பேத்தி கூட வளர்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அது இப்போ இல்லாமல் போச்சு. ஏன்னா வந்து புறா கூண்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க பசங்கள்லாம். ஸோ அதனால் என்னென்னா அதை வந்து ஒரு ஆயாட்டை கூப்பிட்டு போகிறது, தாய் தகப்பன் வந்து பராமரிப்பு இல்லாமல் ஒரு ஆயாட்டை விட்டுட்டு போகிறது. அந்த ஆயா வந்து அதை கரெக்டாக பாசம் இருக்குமா, இருக்காது. அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஒரு மெயினாக அது பண்ணேன். அதே மாதிரி ஒரு ஆயா கேரக்டர், அதாவது அந்த குழந்தைய பராமரிக்கிற ஒரு கேரக்டர் வந்தால் எப்படி இருக்கும், அது வந்து பேரண்ட்ஸை காட்டில் வந்து ஒரு டு த கோர் லவ், அன்பு, பாசம் வைக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு கண்காணிப்பாளர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கும், அவங்க வளர்த்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவள் அட்டாச் ஆகிறாளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து அழுத்தமாக வந்து சொல்கிறதுனால வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லா இந்த ஃபாஸ்ட்டாக லைஃப் ஓடணும்னு நினைக்கிறேன், நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சவுக்கடி மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து பெஸ்ட்டு மெசேஜ். அதாவது எப்போ போனாலும் வந்து அந்த தாய் தகப்பன் இல்லாத ஒரு குடும்பம், தாத்தா பாட்டி இல்லாத குடும்பம் வந்து எப்படி வந்து ஒரு சோகமான சூழ்நிலைக்கு, ஒரு துயரமான சூழ்நிலைக்கு போகுமோ, அதெல்லாம் வந்து இது எஃபெக்டிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அது இருக்கணும், இந்த நடைமுறையில் இருந்தால்தான் வந்து இந்த காலத்துக்கு நல்லா இருக்கும். அவங்கள ஒத்து போனாத்தான் தாத்தான்னா யாரும் தெரியும், பேரன் பேத்தினா யாருன்னு தெரியும். அதை வந்து அந்த வழி வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறது இந்த படம். இந்த கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ நம்ம பார்க்க முடியாது எங்கேயுமே. இல்லையா, அதுதான் போச்சு. அதான் புறா கூண்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நம்மளும் அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து வேறு வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டு அப்படியே வந்து இப்படி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அதான் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி, சாப்பாடு மாதிரி எல்லாமே டக்குன்னு. அதே மாதிரி அவனும் போய் சேர்ந்துடுறானுங்க. பழைய ஆட்கள் மாதிரி வந்து அந்த சாப்பாட்டு முறையோ இல்லாட்டினா வந்து பாசமோ எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம தான் சினிமா மூலியமாக வந்து மீடியா மூலியமாக வந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணாதான், இப்போ இருந்தே கொஞ்சம் ஆரம்பிச்சாதான். ஏன்னா வந்து பட்டதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுல்ல. எல்லாம் பட்டு அழிஞ்சு வந்து ஐயோ நான் இப்படி இருக்கலாம், எங்கள் அப்பா கூட இப்படி இருந்துக்கலாம், தாத்தா கூட இருந்துக்கலாம், என் பிள்ளைகளை இப்படி வளர்த்துருக்கலாம், அப்படி வளர்த்த பிள்ளை இப்படி இப்போ தாத்தா பேட்டி அந்த பேரன் இந்த வளர்க்காத ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலி வந்து எப்படி சீரழிஞ்சு போகணும்னு பின்னாடி வந்து நம்மளுக்கு தெரியும். அவன் அவதிப்படுவான் தான் பிள்ளைனால அவன் அவதிப்படுவான். அந்த நிலமை வரும்போது அவனுக்கு அதை ரியலைஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பாசிட்டிவாக முடிச்சிருக்கோம். அதனால் வந்து இந்த கதை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் மனதில் ரொம்ப ரீச்சாக இருக்கும், நிறைய இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி இன்றைக்கி தேதியில் வந்து இந்த சின்ன படங்களை தேட்டருக்கு கொண்டு வந்து ஆடியன்ஸை கூட்ட வர ஒரு மிகப்பெரிய சிரமம் இருக்குது. நீங்கள் இயக்குனராகவும் இருந்திருக்கீங்க, பல வருஷமாக அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு என்ன தான் சக்தி? அது ஒன்றும் இல்லைம்மா, ஹீரோ டாமினேஷனு, அதுக்கப்புறம் வந்து பெரிய மைண்ட் செட் பண்ணிட்டானே ஆடியன்ஸை. வந்து முதல்ல வந்து நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு 50 படம் வந்துச்சுன்னா ஒரு 25 படம் 30 படம் வந்து மினிமம் 50 நாள் போகும். அப்புறம் தியேட்டர்கள் வந்து நம்மளுக்கு வந்து தியேட்டரில் வந்து அதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அட்வான்ஸ் தான் மீடியா அதுக்குதுன்னு வந்து என்னென்ன ஓடிடியில் பார்த்துக்கலாம், அங்கே பார்த்துக்கலாம், ஒரு வாரம் ஓடினா போதும் அப்படின்னு. அந்த காலத்தில் மலையாள படம் வந்து 2 நாள் 3 நாள் ஓடும். இப்போ நம்ம படமே வந்து பெரிய ஹீரோ படமே 4 நாள் ஓடினா பெரிய ஹிட்டு அப்படிங்கிற 1000 கோடி வசூலுங்கிறான், 2000 கோடி வசூலுங்கிறான், ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கானே, அது வேறு பிரச்சனை. ஆனால் அதில் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸை வந்து அப்படி மைண்ட் செட் பண்ண துப்பாக்கி தூக்கி சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க.
ஸோ ஆடியன்ஸ் வந்து அதில் வந்து அது அதை இதுதான் இது இப்போ இதுதான் இது பாருங்கன்ட்டு புஷ் பண்ணுறது. அது இல்லாட்டினா ஃபேமிலி படத்தை பாருங்கடா, காமெடி படத்தை பாருங்கடா, சென்டிமெண்ட்டை பாருங்கடா, நம்ம படம் கொடுத்துட்டேன்னு அதில் தானே உட்காந்துருப்பான். நீ வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது தானே வந்து அந்த கலாச்சாரத்தில் நம்ம வந்து மூழ்க போகிறோம். அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி படம் பண்ணணும். அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஒரு 2 வருஷமாக வந்து பரவாயில்ல, நல்ல படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. சின்ன படங்கள் எல்லா படமும் வந்து ஹிட்டாக. இப்போ சசிகுமார் படம் கூட பெரிய ஹிட்டு, நல்லா இருந்தது, பெரிய ஹிட்டு. பெரிய படத்தோட மோதி அது பெரிய ஹிட் ஆகுது. அதே ஒரு ரப்பர் பந்து, அயோத்தி, மகாராஜா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சின்ன படங்களாக எடுக்கும்போது வந்து இப்போ ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணலையா, அதை காரணம் பெரிய ஹிட்டு கொடுத்தாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அது ஒன்று மைண்ட் செட் பண்ணதை வந்து நம்ம மாற்றணும். அதில் யார் மாற்றினா கதாசிரியர், சினிமா நம்ம டைரக்டர்கள், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஹீரோக்களை வந்து நம்ம வந்து ஹீரோக்கள் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லுவாங்க, அங்கே அடம் பிடிக்கணும். நம்ம நல்ல கதைக்குள்ளே போவோம். கதை சொல்லி வந்து ஜெயிக்கிறத இப்போ ட்ரெண்டு. இல்லாட்டினா வந்து தோல்வி தான். நீ எவ்வளோ பெரிய படம் எடு, அது வந்து சக்ஸஸ் கிடையாது. நீ போட்ட அமௌண்ட்டுக்கு வந்து நீ லாஸ்ட்டில் தான் நிற்ப. ஸோ அதனால் சின்ன ப்ராஜெக்ட் இருந்தாலும் பெரிய ப்ராஜெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கதை ஜனங்களை ஈர்க்கிற மாதிரி ஒரு கதை, எமோஷன், ஃபீலிங் எல்லாமே இருந்தால் தான் ஒரு சினிமா வரும். ஏன்னா அவன் வர்றது என்டர்டைன்மெண்ட்டை துப்பாக்கி தூக்கிட்டு சண்டை போடுறதில்ல. என்டர்டைன்மெண்ட் எல்லாமே மேட்ச் பண்ணியிருக்கோம். இல்லை இப்போ எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய ஹீரோவே வந்து அவர் வந்து எல்லாமே கலந்து தான் கொடுத்தாரு. சிவாஜி படம், எம்ஜிஆர் படம், ரஜினி படம், கமல் படம் எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு. இப்போ அவங்களே மாற்றிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கதை, நல்ல திரைக்கதை, ப்ரொடியூசர்கள் வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸுக்கு நம்ம உள்ளே கொண்டு போகணும். நம்ம என்ன கதை சொல்கிறோமோ அந்த கதையில் வந்து ஒரு ஃபீல் இருந்தால் தான் வந்து அந்த படம் வந்து ஓடும். இல்லைன்னா என்ன பண்ணாலும் என்ன ஜிக்ஜாக் பண்ணால் கூட அது வந்து சான்சஸே கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இயக்குனராக பல படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு டெக்னாலஜி எல்லாமே, ப்ரொடக்ஷன் வைஸ் ஆகட்டும், டேரக்ஷனுக்கு எல்லாமே ஈஸியாகிடுச்சு. மேபி இந்த ஒரு விஷயம் எனக்கு அப்போவே கிடச்சிருந்தா இன்னும் நான் பிரம்மாண்டமாக நல்ல படம் பண்ணியிருப்பேன். இல்லைம்மா, எப்போ இருந்தாலும் இப்போ என்ன டெக்னிக்கல் தான் மாறிக்க தவிர நீ எமோஷன், நான் பண்ணுற கதைகள் அது அதே அம்மா தான், அதே லவ் தான், அதே பாசம் தான், அதே இதுதான், அதே காமெடி தான், எல்லாமே அப்படித்தான் எடுக்கிறாங்க. என்ன அவங்க ஷார்ட் டிவிஷன்லேருந்து டெக்னீஷியன் கேமரா சைடு, லென்ஸ் சைடு, இது வந்து எது எக்யூப்மெண்ட்டு மாறி இருக்குது, அவ்வளோதான். அட்வான்ஸு ஃபிலிமில் இருந்ததை வந்து இப்போ டிஜிட்டலுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். அதுதான் தப்பானது. முதல்லாம் ஃபிலிம் மேக்கர், ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு, அதுக்கிடையே இப்போ டிஜிட்டல் மேக்கர் தான். ஃபிலிம் மேக்கரே எல்லாம் போயிட்டானே, சிப்பை போட்டு மாற்றிட்டு அவன் பாடல ஏமாற்றிட்டு போகிறானு. அப்போல்லாம் வந்து 400 அடி ஃபிலிமை வந்து நான் பயந்து எடுப்போம். அதுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் வாங்கினேன், அதுக்குள்ளே வந்து ஆக்டிங் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண, அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கேன். போட்டு விட்டு அது வாழ ஓடிக்கிட்டு இருக்கு. 100 க்ளோஸ்அப்பில் 100 ஷாட்டெல்லாம் எடுக்கிறானுங்க. ஒரு ஷாட்டுக்கு வந்து எத்தனை டேக்கு. அப்போ எப்படி வந்து உங்களுக்கு வந்து இதை பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது. அது இது ஒன்று வாங்கினா வந்து அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இதுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு பயம் இல்லாதது, யார் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம். செல்ஃபோன்லேயே படம் எடுக்கிறாங்கல்ல, செல்ஃபோன் இருக்கு எல்லாருமே ஃபிலிம் மேக்கர். ஆமாம், ஃபிலிம் மேக்கர் தான். ஃபிலிம் மேக்கர் டிஜிட்டல் மேக்கர், அவங்க டிஜிட்டல் மேக்கரில் அட்வான்ஸ் அதுதான் இது. பட் டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு, அது வந்து ரொம்ப ஒய்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கதை பண்ணினா, சின்ன கதை பண்ணுங்க போதும். யாருன்னாலும் சரி, எவ்வளோ பெரிய டேரக்டர்னாலும் சரி, ஒரு சின்ன கதை பண்ணு. அந்த டெக்னாலஜி நீ பெருசாக வரலாம். டெக்னாலஜியை வச்சு சிஜி இருக்குது, ஏஐ இருக்குது, என்னென்னமோ டெவலப் பண்ணி வந்திருக்கு. அதை வச்சு என்னென்னமோ பண்ணலாம். ஒரு செட்டுக்குள்ளே வந்து ஒரு புல் படம் பாகுபலி பண்ணலையா, புல் அவ்வளோ பிரம்மாண்டத்தை கொடுத்தாங்கல்ல. அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு ஃபேமிலி ட்ராமா இருந்தால் கூட ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு அருமையான கதைகள் சொல்லலாம். டெக்னாலஜியில் அவ்வளோ அட்வான்ஸ் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி ஒரு கதை சொன்னால் போதும். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் நிறைய படங்கள் சொன்னீங்க. இந்த ஜென்ரேஷன் பண்ணுற படங்களில் ரீசெண்டாக இவருடைய ஒர்க் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னா யார் சொல்லுவீங்க? எல்லா கதை பண்ணுற ஆள் பூரா எனக்கு பிடிக்கும்ப்பா, அவ்வளோதான். இது அவரும் கிடையாது. நல்ல படம்னா அதை பார்த்து அந்த டைரக்டரும் சரி, அந்த ஆர்டிஸ்டும் சரி, ஆடியன்ஸ் அப்போ தான் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பல்ஸ் பார்த்து படம் பண்ணுறாங்களே, அவங்கள எல்லாத்தையும் பிடிக்கும். சூப்பர். ஸோ ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னீங்க நல்ல கதைக்கு வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு. இயக்குனர் ராசமதுரவன் அவருடைய படங்கள் முத்துக்கு முத்தாகட்டும், கோரிப்பாளையம், மாயண்டி குடும்பத்தார், இப்போ வர டிவியில் போட்டால் ஃபேமிலியாக உட்காந்து எல்லாருமே நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவர். உங்களுக்கும் அவருக்கும் நட்பு, அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன். அதான் உண்மைதான். அவனை சொன்னாவே வந்து கண் கலைஞரன். எனக்கு தெரிஞ்சு கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு அப்புறம் வந்து ஒரு மக்களை ரசனையோட குடும்பத்தோடு உள்ளே வச்சு கொண்டு வந்து பார்த்து வச்ச ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவர் அகால மரணம் வந்து இண்டஸ்ட்ரிக்கே வந்து ரொம்ப இதுதான். மக்கள் இயக்குனர்னா
ராஜ்குமார் வந்து ஒரு 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 ஃபீல், அப்படி ஒரு ஃபீலை வந்து அப்படியே ஆன் தி ஸ்பாட் கொண்டு வருவாப்புல. டயலாக்னாலும் சரி, சீன்ஸ்னாலும் சரி, அதை சொல்கிற விதங்கள், அந்த ஸ்பாட்லேயே வந்து அவர் அழுது தான் நடிச்சலாங்க. மாயாண்டி குடும்பத்தாரெலாம் அப்படி ரசித்து எல்லாம் 10 டைரக்டர் நான் உட்காந்து 10 டைரக்டரையும் அவன் அழுக வச்சாங்க. 10 டைரக்டரையும் அழுக வச்சு தான் நடிக்க வச்சாப்புல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் குட் டைரக்டரு. அந்த மாதிரி டைரக்டர்கள் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அந்த இடத்த பூர்த்தி பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டான டைரக்டர் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இப்போ இருக்க பசங்களாம் ரொம்ப நல்ல தெளிவாக அழகாக வந்து இது புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன், இந்த படங்களில் இயக்குன டைரக்டர்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக வருவாங்க. கண்டிப்பாக அவங்களும் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரியே மாயாண்டி குடும்பத்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 இயக்குனர்கள், நீங்களாகட்டும், சீமானாகட்டும், மணிவண்ணன் சார்னு ஒரு மிகப்பெரிய பட்டாளம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் எல்லாரையும்? அவர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம அது ஒன்றும் கிடையாது. நம்ம உட்காந்து கூப்பிட்டு வைப்பேன். ஒரு டைரக்டர் போய் ஒருத்தட்ட கேட்கும்போது வந்து நம்ம 10 பேரை வச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு 10 பேரை ஓகே நினைப்பாங்க. நம்மளுக்கு வந்து போட்டிகள் கிடையாது, எல்லாமே அண்டர்ஸ்டுட். எல்லாமே வந்து அந்த சீன் பண்ணும்போதே வந்து 10 பேர் உட்காந்து தானே பேசு, நீ அதை பேசு, நான் அதை பேசு, இதை பேசிக்கலாம், அதை பேசிக்கலாம் அப்படின்னு கதையை விட்டுருவாப்புல. ஓகே, அந்த சீனை வந்து ராஜ்குமாரன் எங்கள் கையில் கொடுத்துருவாப்புல. அதை வந்து பிரிச்சு நான் எப்படி டெவலப் டெவலப்மெண்ட்டில் அவர் சீன் தான். அதை வந்து இப்போ என்னுடைய ஸ்டைலில் பேசுகிறேன், மணிவண்ணன் சார் ஸ்டைலில் இது பேசுகிறது, அதே போல் ஜெகனா இது எல்லா பேரும் சீமான் பேசும்போது சீமான்லாம் புரட்சிகரமான ஒரு அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இதெல்லாம் அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் வந்து கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ அதெல்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட்டில் வந்து இதுதான் மேடம். ஒரு சீனை அந்த லொக்கேஷனில் போய் கன்சியூவ் பண்ணி எல்லாம் வந்து திருப்தியாக வந்ததுக்கப்புறம் தான் அதை நடிக்கிறத. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாங்க. சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? படம் நான் இப்போ வந்து டைரக்ஷன் பண்ண போகிறேன். ஒன்று ஒரு 2 months வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இடையில இப்போ சுந்தர்சி சார் படம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு இப்போ அதியமான் படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6-7 படம் போயிட்டுருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து இப்போ டைரக்ஷனில் கான்சன்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அதனால் வந்து வந்தால் பண்ணிக்கிடுவோம், இல்லாட்டா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. சூப்பர் சார். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களுடைய இயக்கத்தில் அந்த படத்துக்காக காத்திருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த நிழற்குடையை வந்து ரசிகர்களாகி நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப ஃபீல் குட் படம். இந்த படம் நிச்சயம் வெற்றி படம். வாழ்த்துக்கள். வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.